Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா translation வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். As usual இவ்வளவு பெரிய பாரா இருக்கு. இந்த பாராக்கான கீவேர்ட்ஸ் கீழ கொடுத்திருக்கேன். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். And then இந்த கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஏன் அப்படினா சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா நிறைய இருக்கனால கீவேர்ட்ஸ் நிறைய கொடுத்திருக்கேன். And இது வந்து ஒரு ஸ்டோரி. ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் பார்த்துட்டோம். இது 4th பார்ட் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? டன். So நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க. And இந்த ஸ்டோரியை 3 பார்ட் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அந்த 3 பார்ட்டையும் நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டன். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸை வந்து பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியில் முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் எங்கெல்லாம் ஆக்ஷன் வேர்டு வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த சென்டென்ஸை நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதில் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆக்ஷன் வந்து எங்கெல்லாம் பாஸ்டில் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதே சமயம் எந்த இடத்துலலாம் அவனை பார்த்து கத்துனாரு, அவனை பார்த்து சிரித்தான், ஸோ இந்த மாதிரி அந்த பார்த்து அப்படின்ற வரக்கூடிய இடத்துலலாம் வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்ப் செகண்ட் ஃபார்முக்கு அடுத்து தான் அட்டு யூஸ் பண்ணணும். அட்டுக்கு அடுத்து தான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நான் வந்து அவனை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னா, இப்போது அவனை பார்த்து அப்படின்ற பொழுது அந்த அவனை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு யாரை பார்த்து நான் சிரிக்கிறேன், அவனை பார்த்து. ஸோ இப்போ அந்த அவனை அப்படின்றது தான் இந்த இடத்துல வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜோக் பண்ணுறீங்க, அந்த ஜோக்கை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னா ஐ லாஃப்ட் அட் யுவர் ஜோக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போது ஐ லாஃப்டு அப்படின்றது செகண்ட் ஃபார்ம். அட்டு வந்துருச்சா, லாஃப்டுக்கு அடுத்து தான் அட்டு வந்துருச்சா, அட்டுக்கு அப்புறமா வந்து நான் எதை பார்த்து சிரித்தேன், யாரை பார்த்து சிரித்தேன், இல்லை எதை பார்த்து சிரித்தேன், அந்த ஆன்சரை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். சரியா? இப்போ நான் உங்களோட ஜோக்கை பார்த்து சிரித்தேன் அப்படின்ற போது இந்த இடத்துல என்ன வரும், அட் யுவர் ஜோக் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்தது கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ ஏன் இதை செய்து கொண்டு இருக்கிறாய், நீ ஏன் இது கேட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னாலே நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டை பொறுத்து அங்கே ஆம் வருமா, இல்லை ஈஸ் வருமா, இல்லை ஆர் வருமா அப்படின்னு ஒரு எழுதுவோம். அடுத்ததான் வந்து இது கொண்டிருக்கிறாய் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கும் பொழுது இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்லுவோம். சரியா? டன். ஸோ இதை வந்து கேள்வியாக திரும்பி கேட்கும்போது ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்கும் பொழுது எடுத்த உடனே வந்து WH வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வாட், வை, வென் இந்த மாதிரியான WH வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து ஆமிசாரில் ஏதாவது ஒன்று, எது சப்ஜெக்டை பொறுத்து, இங்கே என்ன சப்ஜெக்ட் நம்ம எழுத போகிறோமோ அதை பொறுத்து இங்கே ஆமிசாரில் ஏதாவது ஒன்று எழுதுவோம். அடுத்ததாக சப்ஜெக்ட், அப்புறமா வேர்பு கூட ஐஎன்ஜி போடுவோம். சரியா? அடுத்தது உனக்கு வேணும்னா பண்ணு, உனக்கு வேணான்னா போ, உனக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், எடுத்தோடனே இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு அப்புறமா வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். உனக்கு வேணும்னா, உனக்கு எழுதணும்னா, உனக்கு சாப்பிடணும்னா சாப்பிடு, உனக்கு வேணும்னா வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி இஃப் யூஸ் பண்ணி அப்புறம் சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வாங்கு, போ, செய், பண்ணு இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் வந்து வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது இந்த சென்டென்ஸில் எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு வருதோ அந்த இடத்துல வந்து ஹேவ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாத, செலவழிக்காத, செய்யாத, பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது டோன்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ கீவேர்ட்ஸ் இவ்வளோ பார்த்தாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஆனால் இந்த முறை. இதோட நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதில் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த முறை அப்படின்னா பட் திஸ் டைம், ஆனால் இந்த முறை அந்த விற்பனையாளர் கோபமடைந்தார். ஸோ அந்த சேல்ஸ்மேன் வந்து என்ன ஆகிட்டார், ரொம்ப கோபமாயிட்டார். ஏன்னா அந்த பையன் என்ன பண்ணிகிட்டே இருக்கான், வெறும் ப்ரைஸை மட்டும் கேட்டுகிட்டே இருக்கான், இந்த ஐஸ்கிரீமோட ரேட் என்ன, அந்த ஐஸ்கிரீமோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கோபமாயிட்டார். ஸோ இப்போ அந்த விற்பனையாளர் அப்படின்ற இடத்துல இந்த சேல்ஸ்மேன் கோபம் அடைந்தார் அப்படின்ற இடத்துல வந்து இந்த காட் அப்படின்றது என்னென்னா வேர்ப் செகண்ட் ஃபார்ம். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, எங்கெல்லாம் வந்து வேர்ப் ஆக்ஷன் வந்து பாஸ்டில் வருதோ அந்த இடத்துல நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணுன்னு. ஸோ கோபம் அடைந்தார் அப்படின்ற பொழுது காட் ஆங்க்ரி, இந்த சேல்ஸ்மேன் காட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது கெட் டுடே செகண்ட் ஃபார்ம் தான் காட். சரியா? அடுத்து அவனை பார்த்து கத்திவிட்டு சொன்னார். அவனை பார்த்து அப்படின்னு சொல்லி நான் வர இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, பார்த்து அப்படின்ற வர இடத்துல வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அட் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவரை பார்த்து அவர் என்ன பண்ணார், கத்துனா சத்தமாக கத்துறது கிடையாது, சத்தம் போட்டு திட்டுறது. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வந்து இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். அப்போது அவர் கத்தினார்.
இல்லையா? இந்த அவர் அப்படின்றது இங்கே வந்து யார் குறிக்குது அப்படின்னா அவனை பார்த்து கத்திவிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அந்த செயலை செய்கிறா? அந்த சேல்ஸ்மேன். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். சரியா? அவர் என்ன பண்ணார்? கத்துனார். கத்திவிட்டு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பாஸ்ட் சிச்சுவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல ஷவுட்டுடைய செகண்ட் ஃபார்ம் ஷவுட்டட். ஹீ ஷவுட்டட். அடுத்ததான் ஆக்ஷன் செகண்ட் ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறமா அட் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணியாச்சு. யாரை பார்த்து கத்துனார்? அவனை பார்த்து. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல யார் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக என்ன வந்துருச்சு? ஹிம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போது ஹி ஷவுட்டட் அட் ஹிம். அப்புறம் என்ன பண்ணார்? சொன்னார். கத்தி விட்டு சொன்னார். சொன்னார் அப்படின்ற இடத்துல நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம், சேவுடைய செகண்ட் ஃபார்ம் செட். ஓகேவா? ஸோ ஹீ ஷவுட்டட் அட் ஹிம் அண்ட் செட். என்னன்னு சொன்னார்? நீ ஏன் விலையை மட்டும் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போது விலையை மட்டும் கேட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். அதை கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சராக நம்ம எழுதணும். சரியா? டன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், WH வேர்டு தான் எடுத்த உடனே நம்ம எழுதணும். சரியா? ஸோ இதில் வந்து ஏன் அப்படின்ற வார்த்தை தான் கொஸ்டின் வேர்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? வைன்னு எழுதியாச்சு. அடுத்ததாக இதில் சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படின்றதான் சப்ஜெக்ட்டு. அப்போது இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். சரியா? WH வேர்டு வைன்னு எழுதியாச்சு. அடுத்து தான் நம்ம ஆமிஸாரில் எதாவது ஒன்று எழுதணும். அப்போ நம்ம சப்ஜெக்டை பொறுத்தா ஆமிஸார் எதுன்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படின்றதான் சப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷில் நீ அப்படின்றது என்ன நம்ம சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூ வந்துச்சுன்னா இங்கே ஆமிஸ் ஆரில் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? யூ வந்தால் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒய் ஆர் யூ. ஆக்ஷன் என்ன? ஆக்ஷன் கூட வேர்ப் ஃபார்ம் கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். அப்போ நம்ம இதில் ஆக்ஷன் என்ன அப்படின்னா கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்றதான் ஆக்ஷன். ஓகேவா? அப்போ அது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்க்கு கூட ஐஎன்ஜி சேர்த்தோம் அப்படின்னா ஆஸ்கிங். ஓகே? ஒய் ஆர் யூ ஆஸ்கிங்? எதை கேட்டுட்ருக்க? விலையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னு போடணும்? மட்டும் அப்படின்ற போது ஒன்லி. ஓகே? ஸோ வை ஆர் யூ ஆஸ்கிங் ஒன்லி ப்ரைஸ்? நீ ஏன் விலையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ், உனக்கு வேண்டும் என்றால் வாங்கு, இல்லையில் போ. உனக்கு வேணும்னா வாங்கு, இல்லைனா போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து வேண்டும் என்றால் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எடுத்தோன்னே இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ எடுத்தோன்னே நம்ம என்ன யூஸ் பண்ணியாச்சு? இஃப்க்கு அப்புறமா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதணும். சரியா? ஸோ சப்ஜெக்ட் இதில் என்ன அப்படின்னா உனக்கு வேண்டுமென்றால் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கிலீஷில் நம்ம யூ அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போது இஃப் யூ வேண்டுமென்றால் அதுதான் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து வேண்டுமென்றால் அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எனக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ வேண்டுமென்றால் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஆக்ஷன் வேர்டு வாண்ட். அப்போது இஃப் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா நம்ம என்ன எழுதணும்? வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் எழுதணும். அப்போ இந்த இடத்துல நம்ம இஃப் யூ வாண்ட் அப்படின்னு எழுதியாச்சு. இதுதான் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம். ஓகே? ஸோ இஃப் வந்துருச்சு, சப்ஜெக்ட் வந்துருச்சு, அடுத்ததான் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இஃப் யூ வாண்ட், உனக்கு வேண்டும் என்றால். ஸோ இனிமேல் கேஷுவலாக நீங்கள் பேசும்போது உனக்கு வேணும்னா அப்படின்ற போது இஃப் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இஃப் யூ வாண்ட், உனக்கு வேணும்னா வாங்கு, இல்லைனா போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீ வாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அப்படின்ற இடத்துல யூ யூஸ் பண்ணியாச்சு. வாங்கு அப்படின்ற போது வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா? வாங்கு, போ, செய், பண்ணு, இந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்ம சப்ஜெக்ட் போட்டு வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ நீ வாங்கு இல்லைனா போ அப்படின்னு சொல்லும் பொழுது யூ பை. இல்லை என்றால் அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்ணியாச்சு. வேண்டும் என்றால் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல அதனால் நம்ம இந்த இடத்துல ஆர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நீ வாங்கு அல்லது போ, இல்லைனா போ அப்படின்னு சொல்லும்போது யூ கோ அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ பை ஆர் யூ கோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், என் நேரத்தை செலவழிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ செலவழிக்காதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ப்ளஸ் வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ டோன்ட்டு என்ன? வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் என்ன? செலவழிக்காதே. இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? வேஸ்ட் பண்ணாத. அப்போ இந்த இடத்துல வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட் என்னுடைய நேரத்தை, மை டைம். ஸோ டோன்ட் வேஸ்ட் மை டைம், என்னோட நேரத்தை நீ செலவழிக்காத, வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், டோன்ட் வேஸ்ட் மை டைம். அதுக்கு அடுத்ததாக எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு வர இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இருக்குது அப்படின்னு வந்தால் நம்ம இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே? அப்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்போது எனக்கு அப்படின்ற இடத்துல நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு. ஐக்கு பக்கத்தில் ஹேவ் இருக்குது அப்படின்றனால நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிவிட்டோம். ஐ ஹேவ், எனக்கு இருக்குது. என்ன இருக்குது? நிறைய வேலை இருக்குது. அப்போது லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகே? ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ்.
அடுத்தது இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்றனால நம்ம ஹியர்னு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஹியர், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக அந்த பையன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவன் 6 ரூபாய் ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த பையன் அப்படின்ற போது the boy என்ன பண்ணான், அவரை பார்த்து சிரித்தான். அப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரை பார்த்து அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். அவன் என்ன ஆக்ஷன் நம்ம பண்ணனா, ஸ்மைல் பண்ணோம். அப்போது அது செகண்ட் ஃபார்மில் ஸ்மைல்டு அப்படின்னு எழுதியாச்சு. அந்த வேர்ப் செகண்ட் ஃபார்முக்கு அப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது யாரை பார்த்து சிரித்தான், ஒன்று இங்கே யாரை இல்லைனா எதை அப்படின்ற கேள்விக்கு பதில் வரணும். ஸோ அப்போ அந்த யாரை அப்படின்ற போது அந்த சேல்ஸ்மேனை பார்த்து, ஸோ அது இங்கிலீஷில் எழுதும்பொழுது ஆப்ஜெக்டாக வரும்போது ஹிம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அவரை பார்த்து அப்படின்ற போது இங்கே ஹீன்னு எழுதக்கூடாது. சப்ஜெக்டாக வரும்போது ஹீன்னு சொல்லுவோம், பட் இதை ஆப்ஜெக்டாக வரும்போது ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாய் ஸ்மைல்ட் அட் ஹிம், அவரை பார்த்து சிரித்து என்ன பண்ணா, அவன் ஆர்டர் பண்ணான். அப்போ ஹீ ஆர்டர்டு, இது வந்து ஆக்ஷன் வந்து பாஸ்ட் ஆக்ஷன் இல்லையா, அப்போ வந்து வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ ஆர்டர்டு, என்ன ஆர்டர் பண்ணான், 6 rupees ஐஸ்கிரீமை வந்து ஆர்டர் பண்ணான். ஓகே, ஸோ இது இன்னும் ஸ்டோரி எண்ட் ஆகலை, இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டோரிஸை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஒன்ஸ் நம்ம அகைன் ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்த முறை அந்த விற்பனையாளர் கோபமடைந்தார். பட் திஸ் டைம் த சேல்ஸ்மேன் காட் ஆங்க்ரி. அவனை பார்த்து கத்தி விட்டு சொன்னார், நீ ஏன் விலையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணுறீங்களே உங்கள் வாய்ஸ், அப்போ வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு வந்து பேசுங்க. நீ ஏன் விலையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். He shouted at him and said, why are you asking only price? உனக்கு வேணும்னா உனக்கு வேண்டுமென்றால் வாங்கு, இல்லையே போ. If you want, you buy or you go. என் நேரத்தை செலவழிக்காதே. Don't waste my time. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. I have lot of works here. அந்த பையன் அவரை பார்த்து சிரித்துவிட்டு அவன் 6 ரூபாய் ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்தான். The boy smiled at him and he ordered 6 rupees ice cream. ஓகே, ஸோ இந்த பேராவை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேசி இதை பார்த்து ரீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டோரியை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்களாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுங்க. ஓகே, பார்த்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு புக்கை பார்த்து ரீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களாக உங்கள் மைண்டில் உள்ளதை இந்த ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பீங்களே, அது உங்களை ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இன்னும் 2 பார்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்டோரியை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் எந்த இடத்துலலாம் அந்த பையன் அப்படின்னு வர இடத்துலலாம் நீங்கள் சப்ஜெக்டை போட்டு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணி ஸ்டோரி வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க எல்லாத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக அன்றைக்கி தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.